ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோ அப்புறம் அவங்களோட டீமோட சேர்ந்து இந்த வாரில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூடின மக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள், ஜெயிச்சு இந்த ஊரை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து கேட்குறாங்க, திடீர்னு இப்படி வாருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு வேற வந்திருக்கோம், ஃபேமிலி மிஸ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஃபேமிலியா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி நீங்கள் சொல்லுங்கள், அப்ராட் போய் படிக்கணும்னு தானே உங்களோட ஆசை இருந்துச்சு, ஆனால் இப்போ உட்காந்து ஃப்ரண்ட் லைனில் இருக்கீங்களே, அந்த லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக கிடையாது, நான் எடுத்த டெசிஷன் கொஞ்ச நாள் கூட நான் ரெக்ரெட்டே பண்ணது கிடையாது. உங்க அண்ணா இங்க இருந்திருந்தாலும் என்னை அப்ரிஷியேட் தான் பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோ கேட்டதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வேன் வெளியே பாக்குறாங்களா. நிறைய மக்கள் இருக்காங்க, கூட்டத்தோட கூட்டமா நம்ம ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போறாங்களா. அப்ப ஹீரோயினும் ஒரே பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட வேன் அந்த தெருவை தாண்டி போன பிறகு யோசிக்கிறாங்க, சரி அவனோட லைஃப் அவன் புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டான், அதுதானே நானும் எதிர்பார்த்தேன். இப்ப நானே போய் எல்லா உண்மையை சொன்னேன்னா அதை நான் என்னோட அசிங்கத்தை நானே தேடிக்கிற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, நானே என் குழந்தைய தனியா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் காப்பாத்துவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பத்தி தான் தெரியுமே, அவர் ஹீரோயினை பார்த்தோன்னே அவர் மனசெல்லாம் அப்படியே இறங்கிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி அப்படியே ஹீரோயினை பாக்கிறதுக்காக வராங்க. ஆனா அங்க பார்த்தா ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் அந்த பக்கம் போக, ஹீரோ இந்த பக்கம் போகன்ட்டு ரெண்டு பேரோட லைஃப் வேற வேற டெஸ்டினேஷன் நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல லீ போஸும் வந்துடுறான். ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு எங்க போனீங்க அப்படி சொல்லி கேட்கறானா. இந்த நிலைமையில இவ்வளவு வீக்கா நான் எங்க போக போறேன், நீ ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம். அதுக்கு அவனும், உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க தானே என்னோட வேலை, இல்லைன்னா நீங்க அப்பாவே மக்களை போட்டு தள்ளிடுவீங்க தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. யார் அப்பாவே? உங்க அப்பாவா? உன் அப்பா மாதிரி ஆளுங்களை அப்பாவே சொல்லிட்டு நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கே வந்து கலங்கத்தை உண்டாக்காத. இப்போ முடியலனாலும் கொஞ்சம் வருஷம் கழிச்சாவது உங்க அப்பா அவரோட கர்மாவை ஃபேஸ் பண்ணதா செய்வாரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்க. அப்ப இவரே ஒரு ரிப்போர்ட் மாதிரி கையில கொடுத்துட்டு, ஃபேங்கோட ஷிப்பு வெடிச்சதுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு சொல்றீங்களே, அதுல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு பக்கம் நினைச்சது கரெக்ட் தான், ஃபேங் ஃபேமிலியோட தான் சேர்ந்து லீ ஃபேமிலி அவங்களோட மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை போன ஷிப்மெண்ட்ல அது மட்டும் போகல, எக்ஸ்ட்ரா வேற ஏதோ போயிருக்கு. அதோட டீடைல்ஸ் இந்த ரிப்போர்ட்ல கூட கிடையாது. அப்ப எங்க அப்பாவோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை தாண்டி வேற ஏதோ தானே ஃபேங் கொண்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சொல்ல வர அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கவும், நீங்களே யோசிச்சுக்கோங்க, ஆல்ரெடி முராங் ஃபேமிலி உங்களை துரத்தி விட்டாங்க, ஃபேங் ஃபேமிலி உங்களை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஹீரோவும் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, வேற வழியே கிடையாது, உங்க குழந்தை நீங்க மட்டும் தான் தனியா வளர்த்தாகணும். அந்த குழந்தைக்காக இந்த ரிவெஞ்ச் எல்லாத்தையும் ஓர கட்டிட்டு உங்களோட லைஃப்காகவே அதோட லைஃப்காகவே நீங்க வாழதான் வேணும். உங்களுக்காக இல்லைனாலும் ஹீரோக்காக அவனோட குழந்தைய நான் பத்திரமா காப்பாத்துவேன், அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே மாசங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. ஹீரோயின் தான் தனியா இருந்து அந்த குழந்தைய பத்திரமா பெத்தெடுத்து வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் போர் முனையில சண்டை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட டீமோட. அப்படியே 7 வருஷம் கழிச்சுதான் காமிக்கிறாங்க. இப்போ எல்லா விக்டிமும் முன்னாடில இருந்தே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ரயில்வேஸோட ஒரு இன்சிடென்ட்ல ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்திருப்பாங்க, அந்த பாடகியோட தம்பி இறந்திருப்பாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் லீ தான் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனை தான் புதுப்பிச்சு மறுபடியும் ஓபன் பண்ணிருக்காங்க போல. அதை திறந்து வைக்கிறதே இந்த லீ தான். அவர் கூடவே இந்த ஷாங் ஃபேமிலியில ஒரு தெற்பாலியா ஒற்றக்குச்சி, அவனும் இந்த ஓப்பனிங் செரமனில ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க, இதுக்கான ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு, மறுபடியும் இதை புதுப்பிச்சிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு லீயே கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இனிமேட்டு எல்லாமே நல்லதே நடக்கும், நாங்க பத்திரமா பார்த்துப்போம் இந்த ஸ்டேஷன் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் ஷாங்கோ வந்துட்டு, நாங்க தயாரிக்கிற எல்லா மருந்தும் சீக்கிரமே மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நாங்க இந்த ரயில்வேஸை யூஸ் பண்ணிப்போம், எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்க வந்து மக்களுக்காகவும் மிலிட்ரிக்காகவும் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இந்த ரயில்வேஸை புதுப்பிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி தான் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போல. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் லீ கிட்ட சொல்லிட்டு, இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க சைட்ல இருந்தா வந்துச்சுன்னு நாங்க யார்கிட்ட சொல்ல மாட்டோம், அதனால நீங்க எங்களுக்கு எப்பெல்லாம் ரயில்வேஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம நீங்க எங்களுக்காக ஓபன் பண்ணி விடணும், அது மட்டும் போதும். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இனிமேட்டு நாங்க தயாரிக்கிற எல்லா மெடிக்கல் சர்வீஸும் ஃபர்ஸ்ட் நாங்க உங்களோட மிலிட்ரி சென்டருக்கு தான் அனுப்புவோம், அது கூடவே நாங்க விற்கிற எல்லா மெடிக்கல்லையுமே 10% கமிஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டு லீ ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு நக்கலா சிரிப்பை மட்டும் சிரிக்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் லான்ஷின்ட்டு ஒரு தியேட்டர் காமிக்கிறாங்க. அந்த தியேட்டர் நடத்துறது நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டான அந்த பாடகி வந்தான். இப்போ ஹீரோயினும் விறுவிறுன்னு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுல இருந்து பின்வாங்கல போல, கொஞ்ச நாள் தள்ளி தான் வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினும் ஃபேங் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சமையல்கார் கிட்ட தான் நான் என்னோட லாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் பெரிய ஒரு உண்மையை சொன்னாரு. அந்த ஃபேங் லாஸ்டா போன அந்த ட்ரிப்ல இவரு தான் போயிருக்க வேண்டியது, பட் ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால மிஸ் ஆயிடுச்சு போல. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஷிப்மெண்ட்ல அவர் ஒரு ரகசியத்தை பார்த்திருக்காராம். இந்த
மிலிட்டரி பேஸ்க்கெல்லாம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புறாங்க இல்லையா, அது கூடவே பாக்ஸா ஏதோ நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாம் அது வேற மாதிரியான ட்ரக் நினைச்சிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு இல்யூஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் தாக்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு வேற சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அவங்க இறந்தே போயிட்டாங்க. அது மட்டும் கிடையாம அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவற மாதிரி வேற இருந்துச்சு. இத பத்தி டெலிகிராம் மூலமா ஃபேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ண அவரும் என்ன சொல்லிருக்காரு, இந்த ஷிப்மெண்ட் நீங்க கடல் கரையில நிறுத்தாதீங்க, யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க, அப்படியே ரிட்டர்ன் வாங்கன்னு சொல்லிருக்காங்க போல. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, நிலைமை ஏதோ சரியா படல, ஆனாலும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு நினைச்சிட்டு இவர் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த மருந்தோட பேரு ரெட் பில் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அந்த பாடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். இதை கேட்டோடனே அவங்க செம கடுப்பாயிட்டு, அப்ப லீ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அவன் நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோனும் இது டைம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எத்தனை வருஷம், 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், என் தம்பிக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், நீ வரலனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நானே முடிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவையும் தான் காமிக்கிறாங்க. அவர் இந்த ஃப்ரண்ட் லைன்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்திருக்காங்க போல. 7 வருஷம் கழிச்சுட்டு அவங்க டீமே வரவோ எல்லாரும் அப்படியே வரவேத்துட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லி மீடியாக்காரங்களும் கேட்காங்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம நேரா அவரோட காருக்கு தான் வராரா. அங்க அவங்க அசிஸ்டன்டும் கேட்கறாங்க, என்ன நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தானே வரா மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவரும், இல்ல நான் சீக்கிரமே வந்ததுக்கு காரணமே மிலிட்டரியில ஒரு கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ மாத்திரைங்க வர டெலிவரி ஆயிட்டு இருக்கு, இதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு பெரிய ஆபீசர்ஸ் என்ன அனுப்பியிருக்காங்க, அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்றாரு. அவனும் ஓகே சொல்லிட்டு, சரி சொல்லுங்க சார், எங்க கூட்டு போனோம் உங்க ஃபேமிலிக்கு அப்படின்னா, டே அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாடகியும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு லீ இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப லீய கிராஸ் பண்ணி போகவும் அவங்க தலையில இருந்து அந்த பின் விழுந்துருமா. அப்ப அவரும் திரும்பி பார்க்க அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு அவங்க வைஃப் மாதிரியே இருக்கு போல. அதனால லைட்டா அவரும் சஞ்சலப்பட்டுறாரு. அந்த டைம் பார்த்துட்டு அந்த ஊசி எடுத்து லீ அட்டாக் பண்ண போக அவருக்காக அவரே டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன இவ்வளவு அழகா இருந்துட்டு இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யலாமா, ஓடி போயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்ப பாக்குறாங்களா. அப்ப அவரோட அசிஸ்டன்ட்டும் கேக்குறாங்க, நம்ம இன்வெஸ்டிகேட் ஏதாவது பண்ணுமா இந்த பொண்ணை பத்தி அப்படின்னா, என்ன இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை பத்தியும் ஆராய்ச்சிக்கிட்டு நம்ம இதெல்லாம் தலையில தூக்கி போட்டுக்க தேவையில்ல, நமக்கே நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரா. அப்போ பாடகியை கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு வேணா என்னை இப்பயே முடிச்சிடுங்க, இல்லைன்னா 4 பேரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரிமா பியூட்டி அப்படி சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. அவளுக்கு அங்க கோவம் பீக்ல போயிடுச்சு. அந்த கையில வச்சு இந்த ஊசி வச்சு அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த மழையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து லீ போஸ் வந்துட்டு, எனக்கு தெரியும் நீ ரென்சூசுவோட சேர்ந்துட்டு எங்க அப்பா பழிவாங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு முன்னாடில இருந்து இந்த விஷயம் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு, ஆனா இப்ப சொல்றேன், நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் எங்க அப்பா காப்பாத்துறதுக்கு நானும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ ஒரு மாதிரி பாக்குறா. உன் பார்வைக்கு என்னதான் அர்த்தம், என்ன கோமா பாக்குற, வெறுப்ப பாக்குற, இல்ல என்ன இக்னோர் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போகிறாரு. அப்ப அந்த பொண்ணு நிறுத்தி வச்சுட்டு, நீ சொல்லு, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துடுறியா, நீ லீ ஃபேமிலில இருந்து வெளியில வரியா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அவனும் லைட்டா கஷ்டமா, நீ என்ன வேணாலும் பிளான் பண்ண, ஆனா எங்க அப்பா மேல உங்களால கையே வைக்க முடியாது சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை கேட்டோன்னே அந்த பாடகிக்கு ஒரே அழுகழுகா வருது. கட் பண்ணா லான்ஷின் தியேட்டர் கிட்ட தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் குட்டி பப்பியை தேடிட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த பப்பி கரெக்டா ரோட கிராஸ் பண்ண இவனும் நடுவுல போயிடுறான். நல்ல வேலை எந்த காரும் அவனை இடிக்காம நின்றுடுச்சு. ஆனா உள்ள இருந்து வந்தவன் இவனை போட்டு அடிக்கிறதுக்காக வரானா. கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்தி விட்டுறாரு. என்னடா பண்ற சொல்லிட்டு அவனையும் அமுச்சு வச்சுறாங்க. அப்படியே அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, என்ன ரோட் சைட்ல எப்பவுமே பாதுகாப்பா தானே இருக்கணும், எதுக்கு நீ இந்த மாதிரி ஓடுற, என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு செல்லமா கேட்டுட்டு இருக்காரா. அதுக்கு அவனும், என்னோட குட்டி பப்பி ஷவ் அங்க போயிடுச்சு, அதை காப்பாத்துறதுக்காக தான் நான் போனேன்னு சொல்றான். அது கேட்டோடனே ஹீரோவும், முதல்ல ஒன்னதாப்பா காப்பாத்திக்கணும், ஷவ் அப்புறமா காப்பாத்தலாம் சொல்றாரா. ஆனா அவன், அது என்னோட ஃபேமிலி, முதல்ல அதை தான் காப்பாத்துவான் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோடனே ஹீரோவும் அப்படி கண்ணத்தை கிள்ளி விட்டுட்டு, சரி ஓகே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம தான் ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும், நீ நினைச்சது கரெக்டா, சரி சொல்லி எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் அங்க இருக்க தேட்டருக்கு காமிச்சு, அங்கதான் நானும் எங்க அம்மா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றான். சரிவா உங்க அம்மா கிட்ட கூட்டு போற சொல்லி கையோட கூட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கவங்க எல்லாம் காசிப் பேசிட்டு இருக்காங்க. இந்த தியேட்டர்ல இருக்க லேடி அவங்களோட ஓனர் கூடவே அஃபேர் வச்சுட்டு ஒரு குழந்தை வேற வச்சிருக்கா, நல்ல ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அதை கேட்டுட்டு இப்ப அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, நீ இதெல்லாம் கேட்காத, அவங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது காதை பொத்திக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதை கேட்டோடனே, என்ன நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, நான் காதை மூணு அவங்க பேசுறதை நிறுத்தவா போறாங்க, அங்கிள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்டே சொல்றானா. அதை கேட்டோடனே, நல்லா வளர்த்திருக்காங்கப்பா ஒண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினும் அவங்க பையன்
பையனை தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை செய்யற ஒருத்தர் வந்துட்டு உங்க பையனை கண்டுபிடிச்சிட்டோம், யாரோ ஒருத்தர் தான் காப்பாத்திருக்காரு, ஆனா உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோனும் எட்டி பார்த்தா அங்க ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோட ஐயோ இவர் எப்படி ஃபேஸ் பண்றது சொல்லிட்டு இவங்க உள்ள ஓடி போயிடுறாங்க. அந்த ரூம்குள்ள ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வரவும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்களை பார்க்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன், இருந்தாலும் என்னோட பையனை நீங்க காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பத்திரமா பாத்துக்கோங்க, எனக்கு தெரியுது இந்த தேட்டரையும் பார்த்துட்டு உங்க பையனும் வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஓகேன்ட்டு ஹீரோயினும் சொல்றாங்களா. ஆனா போனவர் அப்படி நின்னுட்டு நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் இந்த ஃப்ராக்ரன்ஸ் தானேன்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா இதுதான், எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா என்னோட பழைய ஃப்ரெண்ட் கூட இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாரா. அப்ப ஹீரோயினும் உங்களோட பழைய ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் மிஸ்ஸா அது கிடையாது, அவங்கள பார்க்காம இருந்திருக்கலாமே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் நிறைய தான் பேசிட்டேன், நான் உங்களை அப்புறமா பாக்குறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோவோ மிலிட்டரிக்கு போயிட்டு 7 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு இல்லையா, அதனால அவரை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா லீவ் வர சொல்லியிருக்காரு போல, கூடவே லீ போஸியோ வர சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேரும் இந்த லான்ஷின் தியேட்டர்ல தான் டின்னருக்காக மீட் பண்ணிருக்காங்க. அங்க இந்த பாட்டுல பாடிட்டு இருப்பாங்களா. அப்ப லீ வேற ஸ்டாப் பண்ணிட்டு ஐயோ நல்லாவே இல்லை, வேற மாதிரி பண்ணுங்க, என் பசங்களாம் வந்திருக்காங்க, நல்ல வீரமா ஏதாவது டிராமா போடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப களத்துல நம்ம பாடகியை இறங்குறா. அதுக்கு முன்னாடி ஒரு பிளான போட்டுட்டு தான் வந்திருப்ப போல. இந்த விஷயம் ஹீரோனுக்கும் தெரிய வருது. ஹீரோவோட அப்பா உட்காந்துட்டு இருக்காரு, அதுக்கு மேல அந்த சாண்டியர் இருக்கும்ல, அதை வந்து எப்படியாவது கட் பண்ணி விட்டு அவரை போட்டு தள்ளுறத பிளான் போல. இந்த பக்கம் டிராமா நடக்க அந்த பக்கம் ஒரு கேண்டில் வச்சு அந்த கயிறை எரிய வச்சிட்டு இருக்கா. ஹீரோனுக்கும் இந்த பிளான் தெரிய வர அவ போய் எப்படியாவது காப்பாத்தின்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அதுக்குள்ள அது எரிஞ்சிடுது, அதனால டொமால் கீழே விழுந்துடுது. நல்ல வேற நேரோ லைன்ல ஹீரோ அந்த பக்கம் எஸ்கேப் ஆக, லீபோஸ் அவங்க அப்பா கூட்டிட்டு இந்த பக்கம் எஸ்கேப் ஆகிட்டு பிளானே டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுது. இந்த இன்சிடென்ட் போதே அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு இந்த பாடியோட வேலை தான்ட்டு. அது மட்டும் இல்லாம முன்னாடியே ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சிடாரு. ஆனா பின்னாடி நிக்கிற அந்த மக்கு பசங்களுக்கு இப்பதான் புரியுது. அதை கேட்ட உடனே ஹீரோ யோசிக்கிறாரு, இந்த பொண்ணு இங்க இருக்குன்னா அப்ப ரென்சுசும் இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு இந்த பக்கம் ஓட, லீபோஸ் எங்க அவங்க அப்பா இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட போறாருன்னு பயந்துட்டு அப்பா நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கறான். அதெல்லாம் இல்லப்பா, முன்னாடி என்ன ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணா சொன்னல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே வந்துட்டு என்னம்மா இன்னும் என்ன போட்டு தள்ளுற முடிவுல தான் இருக்கியான்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா நான் சாகுற வரைக்கும் இந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி நீ ட்ரை பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டு அவரும் நக்கல அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயினை தேடிட்டு போன ஹீரோவோ ரென்சுசு நீ இங்கதான் இருக்கேன் எனக்கு தெரியும், மரியாதையா வெளில வந்துரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் வெளில வந்துடுறாங்க. 7 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இல்லையா, ஒரு மாதிரி ரொமான்டிக் மூட்ல தான் 2 பேருமே இருக்காங்க. அப்படியே மெதுவா நல்லா இருக்கியா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும் நானும் நல்லா தான் இருக்கேன், ஆனா கீழே நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு நீயும் தான் பிளான் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் பாக்குறதெல்லாம் உண்மை கிடையாது சொல்றாங்களா. சரி எது உண்மை நீயே சொல்லுன்ட்டு அவரும் கேக்குறாரு. இப்படியே ஒரு ரொமான்டிக் மூட்ல போயின்னு இருக்கு, நடுவுல எல்லாம் அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்துடுறான். அதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது அம்மாவா, இவங்க தான் உன்னோட அம்மாவான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கா கேக்குறாரு. அந்த பையனும் எதுவுமே சொல்லாம அங்கிள் நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க, டைட்டா பிடிச்சிருக்கீங்க அப்படி சொல்றான். அப்ப ஹீரோயினும் அந்த பையனை இழுத்து வச்சுட்டு இதை பாருங்க சின்ன பையனெல்லாம் ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இவனுக்கு என்ன வயசு ஆகுது, இவனோட அப்பா யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து லீபோஸ் வந்துடுறான்னா உடனே இவனை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. என்னடா நீ என்ன இங்க பண்ற அப்படி சொன்னா, இந்த தேட்டரும் எந்ததான், இந்த தேட்டர்ல இருக்கிறவங்களும் எந்ததான் அப்படின்ட்டு சொல்றானா. அதை கேட்டோன்னே ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாரு. அப்புறம் அந்த லீபோஸே சொல்றான் நீங்க உள்ள போங்க நான் இவன் கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் அவனை கிட்ட வந்துட்டு 7 வருஷமா ஆளே காணும், இப்ப என்ன புதுசா வந்துட்டு பேசுற, இவ்வளவு நேரம் நான் பேசின பேச்சுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோவா இருந்திருந்தா என்னத்துக்கு என்ன போட்டு அடிச்சிருப்பான், ஆனா நீ ரொம்ப மாறிட்ட போல, ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிற பாத்தியா, நீ ஏன் 7 வருஷத்துல இவ்வளவு மாறிட்ட, க்ளோஸா இருந்தவங்க ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டாங்க, ஸ்ட்ரேஞ்சரா இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனியனும் ஆயிட்டாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்க 2 பேருக்குள்ள கைகலப்பாயிடுது. அப்ப ஹீரோவோ இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்ப லீபோஸ் ஹீரோவை பார்த்துட்டு நம்ம அண்ணாக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்னாலதான் உனக்காக உன்னோட குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன், லீ ஃபேமிலி மொராங் ஃபேமிலி ரெண்டுமே என்னோட ஃபேமிலி, நம்ம எங்க இருக்கோமோ அதான் நம்மளோட வீடு அப்படி சொல்லிட்டு நினைச்சு நின்னுட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பா இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவரை உள்ள கூப்பிட்டுட்டு என்னப்பா அந்த பொண்ணு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறா அப்படி சொல்லி கேட்கிறாரா. அதுக்கு அவனும் இல்லப்பா எனக்கு ஏதோ தெரியல, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு வேணும்ட்டு ஏதோ பண்ணலன்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு தான் உங்களை 2 தடவை அட்டாக் பண்ணிச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்கப்பான்னு கேட்டா, நான் என்ன பண்ண நினைக்கிறேன், அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கு, நானே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே லீபோஸ் பக்கம் திரும்புறாரு. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு மேல உனக்கும் கண்ணு, உன் மேல அந்த பொண்ணுக்கும் கண்ணுன்ட்டு, ஆனா இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு
உனக்கு என் மேல ரிவெஞ்ச் வர இருக்கு, இப்ப என்னதான் பண்ண போற நீ அப்படி சொல்லி கேக்குறாரா. அதுக்கு அவனும் முதல்ல நீங்க தப்பா எனக்கு முன்னாடி வந்து நிப்பீங்க, உங்களை நான் என்னோட உயிரை வச்சாது காப்பாத்துவேன்ப்பான்னு சொல்றான். அதை கேட்டோடனே அவரும் ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அண்ணாவோட கிரேவ் யார்டு இருக்கும் இல்லையா, அங்கதான் லீ போஸ் போறான். அங்க போயிட்டு அவங்க அண்ணா கிட்ட கொஞ்சம் பாசமா 4 வார்த்தை பேசிட்டு அவங்களுக்கு வைன் கொடுத்துட்டு இவனும் அந்த வைன் குடிச்சிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த அண்ணாக்கு மரியாதைக்காக பூவெல்லாம் வச்சுட்டு நீங்க ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு லீ போஸை கேட்கறாங்களா. அதுக்கு அவனும் நான் ஒரு கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தா, அதுலதான் எனக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வந்துச்சுன்னு சொல்றான். என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோயினோட இந்த சின்ன வயசுல இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல அவங்க அப்பா அம்மாவோட தானே இருந்திருப்பாங்க. அப்ப யாரோ தவறுதெல்லாம் அந்த தண்ணியில விழுந்துட்டாங்க, ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்க ஃபேமிலி தான் அவனை ரெஸ்கியூ பண்ணி அவனை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் தெளிவான உடனே சாப்பாடு சாப்பிடறான்னு கையில கொடுத்தா அதை சாப்பிட மாட்டான். அப்படியே சோர்ந்து படுத்துக்கிறான். எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அவன் வேற எதுக்கும் அடிக்ட் ஆயிருக்கான்றது அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது. இப்ப ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவனை யாரோ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பான மருந்தெல்லாம் கொடுத்து அவனை அடிக்ட் ஆக்க வச்சிருக்காங்க. இது ஏதோ பெரிய எடுத்து வம்பு மாதிரி தெரியுது, இதுல நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா இந்த பையனை முதல்ல அங்கேயே கொண்டு போய் விட்டுறணும்னு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோயினும் வந்துட்டு இல்ல நம்ம தானே அவனை காப்பாத்தணும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட அவனை காப்பாத்தலாம், அவங்க சரியான பிறகு அவன் போயிடட்டும் அப்படின்ட்டு சொல்றான். சரின்னு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையும் உள்ள இருந்து அந்த பையன் கேட்டுட்டு தான் இருக்க போல. அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்புறதுக்காக பாக்குறானா. அப்ப ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டு இல்ல நீ போகாத, எங்க கூட கொஞ்ச நாள் இருன்னு சொல்றா. அதெல்லாம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்க போக பாக்குறான். அப்ப ஹீரோயின் நான் தான் உன்னை காப்பாத்தினேன், நீ இரு அப்படின்னு சொல்றாளா. அப்ப அவன் சொல்றான் நானா உன்னை காப்பாத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை எல்லாத்தையும் தான் ஹீரோயின் கிட்ட லீ போஸ் சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, உனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்லவும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல அப்படி இருக்காது, ஹீரோவா இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ ஒத்துக்கலனாலும் அந்த பையன் ஹீரோ தான், அது மட்டும் கிடையாது, அந்த பையனை உயிரோடு விடக்கூடாதுன்ட்டு அவன் எங்க இருக்கான்னு தான் தேடி வந்திருக்காங்க. அந்த நேரம் உங்க ஃபேமிலியில இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஃபேமிலியே வந்துட்டு இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆக வச்சிருக்காங்க, அதனாலதான் உங்க அப்பா அம்மாவை நீ தவற விட்டா அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவங்களுக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, நாங்க எப்போ பார்க்க ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துல இருந்தே ஒருத்தருக்கு ஆபத்தை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம், அப்பத்துல இருந்தே எங்களுக்குள்ள எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் வந்துடுறாரு. அதனால அவங்க கண்ணில் படாம இவங்க 2 பேரும் தனியா போய் ஒளிஞ்சுக்கிறாங்களா. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட பாசமா பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ஆசைப்படியே இந்த ஏவியேஷன் ஸ்கூல்ல நானும் ஈயும் சேர்ந்து நல்லபடியா நடத்திட்டு வரோம், நீங்க நினைச்ச மாதிரி அப்ராட்லாம் போகல, இங்க இருந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா நீங்க இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. நானும் மிலிட்ரிக்கு போய் 7 வருஷம் ஆச்சு, ஆனா 7 வருஷமும் ஒருத்தர் என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்றாங்க நான் உங்களை மாதிரியே தான் இருக்கேன்ட்டு. ஆனா எனக்கு தான் தெரியல நான் எந்த விதத்துல உங்களை மாதிரி இருக்கேன்ட்டு. உங்களை மாதிரி என்ன லவ் பண்ணவங்களையும் நான் லவ் பண்ணவங்களையும் பத்திரமா பாத்துக்கல, என்னை விட்டு போகிற மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதை ஹீரோயினும் கேட்டு லைட்டா கண் கலங்குறாங்களா. அதை கண்டுபிடிச்சிடாரு ஹீரோ. யார் அது அங்க அப்படின்ட்டு கேக்குறாரா. அப்ப 2 பேரும் வெளியில வராங்க. நீங்க 2 பேரும் இந்த இடத்துல என்ன பண்றீங்க, என்ன லீ போஸ் இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டு வந்தா அப்படி சொல்லி கேக்குறாரு. ஏன் கூட்டிட்டு வரக்கூடாது, இவ்வளவு என்னோட ஃபேமிலி தானா அப்படின்னு சொல்லிட்டு லீ போஸ் கேட்க, இதை கேட்டோடனே ஹீரோ கோவம் வந்துடுது. என்னது ஃபேமிலியா, என்னமோ அண்ணா அண்ணான்ட்டு உருக்கிட்டே இருந்த முன்னாடி எல்லாம் இப்ப அண்ணா முன்னாடி தான் நிக்கிற, சொல்லு நீயும் இந்த பொண்ணும் அவர் பின்னாடி சீட்டிங் பண்ணீங்க, அதுக்கு அடையாளமா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வேற சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இந்த பொண்ணு மட்டும் எதுக்கு இட்டுட்டு வந்த, இந்த பொண்ணோட சேர்ந்து அந்த பையனையும் கூட்டு வர வேண்டியதானா அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துட்டு இப்ப அவங்க லீ போஸோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஆமா நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன், நீ கரெக்டா சொல்லிட்ட லீ போஸ், நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது லீ அண்ணே கூட்டிட்டு வரலாம், அவங்க பெரியப்பா ஒன்னும் பார்க்க வேண்டாமா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னது பெரியப்பாவா, என்னடி என்னன்னு பேசிட்டு இருக்க, இந்த ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா, எதுக்கு இந்த பையனை செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா இவர் கிரேட், என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இவர் தான் இருக்காரு, அதனால தான் இவரை செலக்ட் பண்ணா அப்படின்ட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு எதுவுமே போருக்கல, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கார் ஏறிட்டு அவ போய் சொல்றா எனக்கு தெரியும் அது அவனோட பையன் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. இதுக்கு நடுவுல லீ போஸ் வேற ஹீரோயின் கிட்ட சொல்றான், அவனே கஷ்டப்பட்டு 7 வருஷம் கழிச்சு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், உன்னோட ரிவெஞ்ச் மோட்ல எல்லாம் அவனை கூட்டு வந்து நடுவுல சேர்த்து விட்டுறாது, அவனோட வாழ்க்கையை வாழ விடு, நீ தான் ஸ்மார்ட்டான ஆளாச்சே, இதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்ட்டு சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹீரோயினும் எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட வாழ்க்கையில மறுபடியும் அவனை நான் கூட்டிட்டு வர மாட்டேன், என்னோட குழந்தைய நான் தனியாவே வளர்த்துப்பேன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க கட் பண்ணா லான்ஷின் தேடுறதா காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்களோட மிலிட்ரி படையை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல செட்டில் ஆயிட்டாரு போல. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இன்னும் 1 மாசத்துக்கு இந்த இடம் வந்து பப்ளிக் ஆக்சஸ் கிடையாது, நாங்க மட்டும் தான் பார்க்க போறோம் சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, எனக்கு என்னவோ நீ லீ ஏதாவது பண்ணிடுவேன்ட்டு பயமா இருக்கா, அதனால தான் என் கண்ணு முன்னாடி உன்னை வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் நீங்க பயப்படாதீங்க, 1 மாசம் சேலரி வாங்கிட்டு நீங்க லீவ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இந்த தியேட்டர்லயே
செட்டில் ஆயாச்சு. ஹீரோ தான் அங்கங்க எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டன்டையும் கூப்பிட்டு விட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாரா. அதுக்கு அவனும் யாரு, ஓ ரென்சுசுவா, அவங்க என்ன பண்றாங்க தெரியல, நான் வேணா போய் பார்த்துட்டு வருவான்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படி சொல்றாரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் அப்படின்னா, அதுவும் எனக்கு தெரியல, நான் வேணா போய் பார்த்துட்டு வருவான்னு கேட்குறாங்க. வேணாம் இங்கே இரு அப்படி சொல்றாங்க. சரி அந்த ஷவ் இருக்குல்ல அதை போய் பார்த்துட்டு வா என்ன பண்ணுது அப்படி சொல்லி அமைச்சுக்கிறாங்க. ஷவ்ஷவா அது யாருப்பான்னு சொல்லிட்டு அவன் தேடி போறான். ஷவ் வந்து அந்த குட்டி பப்பி இருக்கும் இல்லையா, அதுதான். இப்போ ஹீரோவும் அந்த குட்டி பப்பியை கூட்டு வந்து பேம்பரிங் பண்ணி பாலெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த குட்டி பையன் இருக்காங்க, அவன் வந்துட்டு சாக்லேட் கொடுக்குறான். இதெல்லாம் இப்போ கொடுக்க கூடாது, நான் தரதான் தரணும், இந்த நீயும் கொஞ்சம் ஃபீட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரெண்டு பேரும் பப்பி எப்படி வளர்க்கறது, எப்போ குளிப்பாட்டுறது, என்னென்ன பூவெல்லாம் கொடுக்கறது, அதுக்கு உடம்பு சரியில்லைனா எப்படி பாத்துக்கிறது சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்படியே பேசி முடிச்சுட்டு விளையாடவும் செஞ்சிட்டு இருக்காங்க. இவர் கழுத்துல எல்லாம் தூக்கி வச்சுட்டு வர விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே ஹீரோக்கு அது அவனோட குழந்தை தானே தெரியாது. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அசிஸ்டனும் இந்த ரெட் பில் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை விற்கிறதுக்கே மார்க்கெட்ல தனியா ஒரு இடம் இருக்கா, அங்க நிறைய டீலர்ஸ் வேற இருப்பாங்க, அங்கதான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் ஒட்டி கேட்டுட்டு ஹீரோக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த பக்கம் வர, நீ என்ன இங்க பண்ற சொல்லி கேக்குறாங்களா. எனக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியும், லீ தான் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரியும், இதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், நம்ம ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோவும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு போயிடுறாரா. ஆனால் அவரே திரும்பி வந்துட்டு சரி ஓகே இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒன்றையும் நான் சேர்த்துக்கிறேன், ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் என்னன்ட்டு கேட்டால் இப்போ ஏதோ எனக்கு தோணலை, ஆனால் அதை லேட்டராக நான் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்கிறானா. ஓகே டீலிட்டு ஹீரோயின் சொல்ல, நான் எப்படி இதெல்லாம் நம்புறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்களா. இந்த ப்ராமிஸை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவை போறாரு. இப்படி இவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவங்க கொடுக்குற காசெல்லாம் வச்சு அவன் கிட்ட இருக்க நாய்க்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பையன் கிட்ட பேசலான்ட்டு ஹீரோயின் போறாங்க, ஆனா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். அதை பார்த்தோன்னே ஹீரோவை கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துட்டு அந்த பையனை கையோட பிடிச்சிட்டு போய் இந்த பையனை எப்படியாவது ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே கொடுத்துறான். கூடவே அந்த பையன் ஒரு சின்ன நாய்க்குட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படி சொல்லி கையிலேயே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவங்க விசாரிக்கிறதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு சின்ன பையன் முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பால, இப்ப அந்த பையன் பெரியவன் ஆயிட்டான் போல, அந்த பையன் தான் அங்க நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் சரி இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு என்ன நான் இந்த விஷயத்த வேற யாருக்காவது சொல்லிடுவேன், நீங்க பயப்படுறீங்களா சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த பப்பியை நான் எங்க எடுத்துட்டு போய் விடுறது அப்படி சொல்லி கேக்குறாரா. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பாவமா பார்த்துட்டு இந்த இடத்த பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே எப்படி சொல்லி கேக்குறாங்க. அந்த டைம்ல நான் இந்த இடத்துல சுத்தாத நாளே கிடையாது, நானும் ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன், அப்ப என்னோட அண்ணா தான் கூட்டிட்டு போய் என்னை வளர்த்தாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹீரோயின் அப்படியே ஹீரோ பேம்பர் பண்றதுக்காக கிட்ட வந்து மூக்கத்தோட வராங்க. ஆனா ஹீரோ கிட்ட எதுவுமே பண்ணாம அந்த நாய்க்குட்டியை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் நாயை தான் தடவை வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்களா. சரி இந்த பப்பி என்ன பண்றதுன்ட்டு ஹீரோ கேட்டா, அந்த பப்பி எங்கிருந்து கொண்டு வந்தீங்களோ அவன் கிட்டே விட்டுருங்க, இல்லைன்னா எங்கேயாவது எடுத்து போய் சேர்த்து விடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த டவ் பையன் கிட்டயும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவன் வேற சொல்றான், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய ட்ரெயின் கரெக்டா போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு சில நைட்ல மட்டும் வேற விதமான ட்ரெயின் வருது, அதுல இருந்து நிறைய அன்லோடிங் எல்லாம் பண்றாங்க, அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, கிட்டயும் போக முடியல, எனக்கு என்னவோ அந்த இடத்துல தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது, ஏன்னா அந்த ட்ரெயினை நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எங்குமே எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவன் சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணி ஹீரோனோட தியேட்டர்ல தான் காமிக்கிறாங்களா. இப்ப ஹீரோ தான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்த குட்டி பையன் எதுவும் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கான். என்னடா சாப்பிட்றேன்னு கேட்டா, வேர்க்கட்டில் தான், நீங்களும் சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்கறானா. எனக்கு அது செட் ஆகாதுடா, எனக்கு அலர்ஜி, நீ சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறானா. அந்த நேரத்துல தான் அவரோட அண்ணா நினைச்சிருப்பார் போல, நான் என்னோட ஃபேமிலி மெம்பர் பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ உங்க ஃபேமிலி மெம்பரை நீங்க மிஸ் பண்றீங்களா, அப்படின்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போல உங்க கூடவே இருக்கேன், நானும் இந்த மாதிரி யாரையாவது மிஸ் பண்ணனா அம்மா என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றானா. அது கேட்டோடனே ஹீரோவும் நைஸா, சரி உங்க அம்மா உன் கூட இருக்காங்க, உன்னோட அப்பா எங்கடா அப்படி சொல்லி கேட்டா, அவன் கேக்குறான் எந்த அப்பா கேக்குறீங்கன்ட்டு. இதை கேட்டோடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்னடா சொல்றேன், எந்த அப்பான்னு கேக்குற, கரெக்டா பேசுடா அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு அந்த பையன் இப்பதான் தெளிவா சொல்றான், இந்த கேண்டி ஷாப்ல ஒருத்தர் கேண்டி விற்பாரு, அவரும் ஒரு நாள் எனக்கு அப்பவா இருக்கலாம் நான் நினைச்சிருக்கேன், பஞ்சு மிட்டாய் வைப்பாரு, அவரும் எனக்கு அப்பவா இருக்கலாம் நான் நினைச்சிருக்கேன், ஏன் நீங்களே பார்க்க அழகா இருக்கீங்க, நீங்க கூட எனக்கு அப்பவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோவும் உனக்கு
உனக்கு யாரெல்லாம் ட்ரீட் வைக்கிறாங்களோ அவங்களாம் உனக்கு அப்பா வேணுமாடான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த பையனுக்கு ஏதோ சோக் ஆயிடுச்சு போல, பிரீத் பண்ண முடியல சொல்லிட்டு அப்படியே விழுந்துடுறான். அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு போல. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. என்ன ஒரு குழந்தைய உன்னால கொஞ்ச நேரம் பாத்துக்க முடியாதான்னு சொல்லி ஹீரோயின் கேட்டா, எனக்கு என்னமா தெரியும், நீ என்ன முன்ன பின்ன சொன்னியா, என்னோட குழந்தை என்ன மாதிரியே பீனட்ஸ்க்கு அலர்ஜியா இருப்பான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஐயோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு போலன்னு சொல்லி ஹீரோவை தனியா கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னோட குழந்தை இருக்குன்ட்டு என்கிட்ட நீ மறைச்சிட்டல, அதை வேற ஒருத்தனோட குழந்தை வேற சொல்லிட்டு இருக்கல, ஒரு அப்பாவா எனக்கு என் குழந்தை இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இல்ல நீ நினைச்சிட்டியா அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. என்னது அப்பாவா இருக்கிற அருகதை உனக்கு இருக்குதா, உன் ஃபேமிலியை பாரு, உன்னை பாரு, உனக்குலாம் என்னடா ரைட்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கேட்டுறாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோ கோவம் ஆயிடுது. ஓ நான் இப்படின்னா நீ மட்டும் என்ன ஒழுங்கான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஹீரோயினும் ஆமா நானும் ஒழுங்கு கிடையாது நீயும் ஒழுங்கு கிடையாது, ரெண்டு பேரும் பார்த்ததுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபத்தை தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம், அதனால நீயே புரிஞ்சுக்கிட்டு என் பையன் கிட்ட இருந்து நீ தள்ளிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு வச்சிடுறாங்க. அவரு ஒரே சோகத்துல தண்ணி அடிக்கலான்னு ஒரு பார்க்கு வந்தா அந்த இடத்துல இன்னொரு ஷாக்கிங்கா ஒன்று நடக்குது. ஹீரோவோட அம்மா உட்காந்து அங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல் போதையில இருக்காங்க. அது பத்தாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துருவான்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட வர சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ஹீரோவும் அவருக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன அடையாளம் தெரியலையா சொல்லி சொல்றாங்களா. அப்ப அவங்க அம்மாவும் ஊத்து பார்த்துட்டு ஓ நீ தானா, அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் கோவமா இருந்தாலும் அது அவங்க அம்மா இல்லையா, கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுறாரு, என்ன எங்க அம்மா இப்படி பண்றாங்களேன்ட்டு. என்ன ஃபேமிலியே தலைகீழ மாறிடுச்சு போல அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, ஆமா நீயும் 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி கஷ்டத்துல இருக்கும் போது விட்டுட்டு ஓடின ஆள் தானே அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்னது என்னோட ஃபேமிலியா, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து விலகி வந்துட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதான் 3 தடவை குத்திக்கிட்டியே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு அப்படின்னு அவங்க பேச இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ இப்ப அவங்க அம்மா கிட்ட, நீங்க முதல்ல ஒரு பொண்ணு பெத்தெடுத்தீங்களா, அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறாங்களா. அதுக்கு அவங்களும் எனக்கு முதல் குழந்தை பிறக்கும் போது நாங்க 2 பேரும் வார்ல இருந்தோம், அந்த குழந்தைய திருப்பி பாட்டி தாத்தா கிட்டதான் வளர்க்க வச்சிருந்தோம், நாங்க திரும்பி வரதுக்குள்ள அந்த பொண்ணு ஓரளவுக்கு வளர்ந்தே போயிடுச்சு, பெருசா இந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் உங்க அண்ணா பிறந்தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மல் ஆச்சு, அதுக்கப்புறம் நீ பிறந்த, எதுக்கு தேவையில்லாம நம்ம வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்துச்சு, எதுக்கு குழந்தைங்க ஸ்டாப் ஆகணும், நீ எதுக்குடா ஏன் வயிற்றுல பிறந்த அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் கோவத்துல கத்த ஆரம்பிச்சுறாங்க. இப்ப ஹீரோவோ கோவமா அங்கிருந்து கிளம்புறாரா. அப்ப திரும்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், எனக்கு கல்யாணம் 3 நாள் கழிச்சு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்களா. என்னது உனக்கு கல்யாணமா, உனக்குலாம் கல்யாணம் ஒண்ணு நடக்குமா, இல்ல உன்னை இதான் டிசர்விங் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும் நானே 7 வருஷம் கழிச்சு போர் முனையில இருந்து வந்திருக்கேன், எப்படி இருக்கேன், அடியதா பட்டுச்சா, நல்லா இருக்கேன்னா கூட நீங்க கேட்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டிசர்விங்கான்ட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஒரு அப்பாவா இருக்கிறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்கா, இல்ல எனக்கு முழுமையான ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நான் டிசர்விங்கா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்களை பார்த்த பிறகு எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, நீங்களே 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கும் போது நான் ஏன் என் குழந்தைக்கு நல்லபடியா ஒரு அப்பாவா இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன், என் குழந்தையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது தான் அவங்க அம்மாக்கு ரியலைஸ் ஆயிட்டு என் மகனே சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி 3 நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இப்ப கல்யாணம் போல அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினும் வந்திருக்காங்க, ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வரவும் அசிஸ்டன்ட்டும் வரான். என் குழந்தை எங்கடான்னு சொல்லி கேக்குறாங்களா. இல்ல உள்ளதா இருக்காங்க, நீங்க டைம் வரும்போது பாப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போறாங்க. நான் கூட ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ட்டு நினைச்சு பாத்துட்டு இருந்தா அங்க வருது ஹீரோவும் ஈயும். அங்க எப்படி ஹீரோயின் ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்களோ அதே ஷாக் தான் எனக்கும். இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 40 எபிசோட்லாம் இல்ல, 33 எபிசோட் தான் இருக்கு போல. இன்னும் 2-3 வீடியோஸ்ல இந்த சீரீஸே முடிச்சிடலாம். இந்த சீரீஸை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கு நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போடுற எந்த வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.